Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம day 2 கிளாஸ்ல இருக்கோம். day 2 கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா present tense. present tense பத்தி என்னன்னு பார்க்க போறோம். present tenseல எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி day 1 கிளாஸ்ல verbs பத்தி பார்த்தோம். அந்த verbsங்கிறது நமக்கு tenses தான் இனிமேல் எல்லா கிளாஸ்லயும் பார்க்க போறோம். tensesக்கு நமக்கு verbs ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும். நான் அந்த first கிளாஸ்ல V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்மை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ப்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்து எல்லாத்தையும் எப்படின்னு சொல்லி பைஹார்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் இனிமேல் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம day 2 கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது என்னென்னா வேர்பு கூட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். இந்த SES IES வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் I, we, you, they, he, she, it அப்புறம் நேம்ஸ். இதுதான் வந்து சப்ஜெக்ட்னு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்தோம். இந்த சப்ஜெக்டில் 4 அதாவது I, we, you, they இந்த 4 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ்க்கு வெறும் வேர்பு, அது என்ன வேர்பு வருதோ அந்த வேர்பு மட்டும்தான் அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் he, she, it அதுக்கப்புறம் ஒரு சில நேம்ஸ் இல்லைனா இன்னொருத்தவங்களை பற்றி பேசுறது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து வேர்பு கூட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த வேர்பு கூட மட்டும் சேர்ப்போம். அது வந்து எந்தெந்த இடத்துல எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்ப்போம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போகும்போது நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா வேர்பு கூட இந்த எஸ், இஎஸ், ஐஇஎஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தேனா வெறும் வேர்ப் மட்டும்தான். he, she, it அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுகிறதா இருந்தால் எஸ், இஎஸ், ஐஇஎஸ் மட்டும் சேர்ப்போம். அவ்வளோதான் ப்ரெசன்ட் டென்ஸோட கண்டிஷன். இப்போ நம்ம இதை எப்படி வந்து யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸாக நம்ம மேக் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். என்னென்னா இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நான் ஆங்கிலம் படிக்கிறேன். நான் ஆங்கிலம் படிக்கிறேன். இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு நான்னா என்னது இங்கிலீஷில் ஐ. ஓகேவா? ஐ. அடுத்து நம்ம வந்து தமிழில் படிக்கிற மணிக்கு இங்கிலீஷில் சொல்ல மாட்டோம். அதாவது இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்பு தான் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? நான் ஆங்கிலம் படிக்கிறேன். நான்னா ஐ போட்டிருக்கோம். ஆங்கிலம்ங்கிறது வந்து இங்கே வேர்பு இல்லை, படிக்கிறது தான் வேர்ப். அப்போ படிக்கிறேன்னா இங்கிலீஷில் என்னது? ஸ்டடி. ஓகேவா? இப்போ ஐ, வி, யூ, தேனா வேர்ப் அப்படி தான் போடணும். அப்போ என்ன வரும்? ஐ ஸ்டடி. ஆங்கிலம்னா என்னது? இங்கிலீஷ். ஐ ஸ்டடி இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ஸ்டடி இங்கிலீஷ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இப்படி தானே சொல்லுவோம். நெக்ஸ்ட், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா நாங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் என்னது? விங்கிற சப்ஜெக்ட் தான் நாங்கள். ஸ்கூலுக்கு போகிறோம், இதில் போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து வேர்பு. போகிறது தானே ஒரு வேர்பு. போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் என்னது? கோ. போகிறதுனா கோ தானே. அப்போது நம்ம ஃபஸ்ட்டே கண்டிஷன் பார்த்தோம், ஐ, வி, யூ, தேனா வேர்பு அப்படி தான் போடணும். அப்போ இங்கே கோங்கிற வேர்பு அப்படியே போடணும். ஸ்கூலுக்கு. ஓகேவா? ஸ்கூல்னா ஸ்கூல்னு போடலாம். ஸ்கூலுக்கு அப்படின்னா அந்த இக்கு அப்படிங்கிறதுனா இங்கிலீஷில் டூ அப்படிங்கிற வேர்டு வரும். நான் இந்த டூ இந்த கண்டிஷன் பற்றி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். அப்போ தான் இனிமேல் இந்த வேர்ட்ஸ் கூட நம்ம இடையில சேர்க்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் போகிறேன்னா நாங்கள் போகிறோன்னா வி கோ. ஸ்கூலுக்கு அந்த இக்குங்கிறதுனால டு ஸ்கூல், வி கோ டு ஸ்கூல். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அவங்கன்னா என்னது இங்கிலீஷில்? தே தான் அவங்க அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்டில் பார்த்தோம். அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. இங்கே விளையாடுறது தான் வந்து வேர்பு. விளையாடுறதுனா இங்கிலீஷில் என்னது? ப்ளே. அப்போது இந்த தேனா நம்ம ப்ளே வேர்ப் அப்படி போடணும்னு சொல்லி கண்டிஷனில் பார்த்தோம். அப்போது தே ப்ளே. அவங்க விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட். இங்கே கிரிக்கெட் அப்படியே போட்டால் போதும். அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா தே ப்ளே கிரிக்கெட். இங்கே எதுவும் இக்கோ வேறு எந்த கனெக்டிங் வேர்ட்ஸும் வராததுனால நம்ம அப்படியே போட்டிருக்கோம். சரி, ஓகே. இனி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவ்வளோ நேரம் ஐ, வி, யூ, தேக்கு தான் வேர்ப் அப்படி போடணும்னு சொல்லி பார்த்தோம். he, she, it அப்புறம் பல மற்றவங்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்க்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த he, she பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி இந்த எஸ், இஎஸ், ஐஎஸ் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவன் ஹிந்தி பேசுகிறான்.
அவன் ஹிந்தி பேசிக்கிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, அவன்னா என்னது இங்கிலீஷில் ஹீங்கிறது அவன் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஹிந்தி பேசுகிறான், இங்கே பேசுகிறது தான் வேர்பு. இங்கிலீஷில் வேர்பு செகண்ட் பிளேஸில் தான் வரும்னு சொல்லி பார்த்தோம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில். அப்போ இங்கே பேசுகிறது தான் என்னது வேர்பு. இப்போ பேசுகிறதுனா என்னது இங்கிலீஷில் ஸ்பீக். ஆனால் இங்கே அவன் வந்ததுனால நம்ம கண்டிஷனில் பார்த்தோம் வேர்பு கூட எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும். இங்கே ஸ்பீக்னால வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா ஸ்பீக் கூட எஸ் சேர்த்தா அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வந்துடும். அதான் ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங். அப்போது ஹீ ஸ்பீக்ஸ், அவன் என்ன பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான். அப்போது ஹீ ஸ்பீக்ஸ் ஹிந்தி, அவன் ஹிந்தி பேசுகிறான், ஹீ ஸ்பீக்ஸ் ஹிந்தி. அடுத்து அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கிறாள். அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கிறாள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி எழுதலாம், அவள்னா ஷீ. ஓகேவா. இங்கே படிக்கிறது தான் வந்து வேர்பு. படிக்கிறதுனா இங்கிலீஷில் என்னது ஸ்டடி. ஃபஸ்ட்டு பார்த்தோம் நான் ஆங்கிலம் படிக்கிறேன், அங்கே வந்து நான் வந்ததுனால ஸ்டடி அப்படின்னு போட்டோம். இங்கே அவள் இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறதுனால நம்ம வேர்பு கூட கண்டிஷன்ஸ் எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே ஸ்டடி அப்படின்னா ஒய் வச்சு ஒரு வேர்பு முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஹீ ஷீ இட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தோன்னா ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் அப்படிங்கிறது போடணும். இது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒய்ங்கிற இடத்துல நம்ம ஐஇஎஸ் அப்படிங்கிறத மாற்றணும். நம்ம கண்டிஷனில் பார்த்தோம்ல வேர்பு கூட எஸ்இஎஸ் ஐஇஎஸ் போடணும்னு, அது ஒரு சில வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். போன சென்டென்ஸில் ஸ்பீக்னால வெறும் எஸ் போட்டோம், இங்கே ஸ்டடினால ஐஇஎஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சேர்க்குறோம். அப்போது அவள் படிக்கிறாள், ஷீ ஸ்டடீஸ், ஸ்டடிக்கு பதிலாக ஸ்டடீஸ். என்ன படிக்கிறா, அப்துல் கலாமை பற்றி. அப்போது அப்துல் கலாம்னா அப்படி போடலாம் அப்துல் கலாம்னு. அப்துல் கலாமை பற்றி அப்படின்னா, பற்றினா இங்கிலீஷில் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். பற்றினா என்ன, அபவுட். அப்போ என்ன சொல்லணும், ஷீ ஸ்டடீஸ் அபவுட் அப்துல் கலாம். ஷீ ஸ்டடீஸ் அபவுட் அப்துல் கலாம்னா என்ன, அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கிறாள். அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கிறாள்னா அப்துல் கலாம் பற்றினா அபவுட் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லணும். அபவுட்னா பற்றி. இந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் அப்பா தினமும் ஜிம்முக்கு போகிறார். எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், அப்பாங்கிறது இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வேர்பு கூட கண்டிஷன் சேர்க்கணும். இப்போது என் அப்பா அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வரும், மை ஃபாதர். ஓகேவா. அடுத்து மை ஃபாதருக்கு அடுத்து என்ன சொல்லணும், வேர்பு தான் சேர்க்கணும். இங்கே எது வேர்பு, ஜிம்மிற்குங்கிறது வேர்பு இல்லை, தினமும் வேர்பு இல்லை. அப்போ எது, போகிறார். அப்போது மை ஃபாதர். அப்போது கோனா இப்போ தான் பார்த்தோம், கோனா வந்து அதுக்கு கண்டிஷன் என்ன வரும், கோஸ். மை ஃபாதர் கோஸ், எங்கே போகிறாரு, ஜிம்முக்கு. அப்போ ஜிம்முக்கு அப்படிங்கிற சமயம் என்ன போடணும், ஜிம் கூட இக்கு வருது. அப்போது டு ஜிம். அப்புறம் தினமும், அப்போ என்ன வரும், மை ஃபாதர் கோஸ் டு ஜிம் எவ்ரிடே. என் அப்பா ஜிம்மிற்கு தினமும் போகிறார். அப்படி தானே போடுறோம். அப்போது தமிழில் உள்ளது அப்படியே இங்கிலீஷில் மாற்றக்கூடிய சமயம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படி தான் மாற்றணும். அப்போது என் அப்பா தினமும் ஜிம்மிற்கு போகிறான்னா மை ஃபாதர் கோஸ் டு ஜிம் எவ்ரிடே. கோஸ்னால் போகிறது, டு ஜிம்னா ஜிம்முக்கு, எவ்ரிடேனா தினமும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேர்பு கூட உள்ள கண்டிஷன்ஸே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஐ வி யூ தே அந்த சென்டென்ஸ்க்கு வேர்ட்ஸ்க்கு வந்து வேர்பு கூட எந்த ஒரு கண்டிஷனும் வராது. ஆனால் ஹீ ஷீ இட்னா இதுக்கு கூட வந்து கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவ் வாட்டு தான் ஒரு விஷயத்த பேசுறது, ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறத பற்றி பார்த்தோம். இதுவே நம்ம நெகட்டிவ் வாட்டு, பண்ணலை, வைக்கலை, நான் வரலை அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், அதுவும் நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷில். ஏன்னா தமிழில் பேசும்போது கண்டிப்பாக அது இங்கிலீஷில் பேசுவோம்ல, அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு கண்டிஷன் என்னென்னா டூ டஸ் இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஆனால் இது வந்து இங்கிலீஷில் ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவாங்க. அதாவது துணை வினை சொற்கள். நம்ம வேர்புனா வினை சொற்கள், துணை வினை சொற்கள். அந்த வினை சொற்கள் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணை வினை சொற்கள் தான் இது. இந்த டூ டஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஐ வி யூ தேனா டூ யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுகிறதா இருந்தால் டஸ் யூஸ் பண்ணணும். அந்த நாளுக்கும் டூ, இந்த நாளுக்கும் டஸ் வரும். ஆனால் இப்போ நம்ம இல்லை அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் வரல, போகலை அப்படி நெகட்டிவ் தானே சொல்லுவோம். அப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அந்த டூ கூட நாட் சேர்க்கணும், டஸ் கூடயும் நாட் சேர்க்கணும். அப்படின்னா டு நாட், டஸ் நாட். இதை ஷார்ட் ஃபார்மாக டோன்ட், டஸ்இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட், டஸ்இன்ட்.
எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுங்கள். டு நாட், டஸ் நாட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட், டஸ்இன் யூஸ் பண்ணுறதும் பரவாயில்ல. ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் இந்த ஆக்ஸிலரி வேர்பு கூட நாட் சேர்க்கணும். ஆனால் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். அதுக்கோட நம்ம வேர்பு எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்புக்கு முன்னாடி ஐ, வி, யூ, தேனா டு நாட், அதாவது டோன்ட் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷி, இட்னா டஸ் நாட், டஸ் இட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸையே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே ரிப்பீட்டடாக நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? நான் ஆங்கிலம் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே நான் ஆங்கிலம் படிக்கவில்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா, நான் ஆங்கிலம் படிக்கிறேன்னா என்ன பார்த்தோம்? ஐ ஸ்டடி இங்கிலீஷ். இப்போ நான் ஆங்கிலம் படிக்கவில்லைன்னா ஐ டு நாட் ஸ்டடி இங்கிலீஷ். ஓகேவா? ஐ, வி, யூ, தேனா டு நாட் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷி, இட்னா டஸ் நாட் யூஸ் பண்ணணும். ஐ டோன்ட் ஸ்டடி இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படிக்கவில்லைன்னா ஐ டோன்ட் ஸ்டடி இங்கிலீஷ். அடுத்து அங்கே பார்த்தோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். இங்கே நாங்கள் ஸ்கூலுக்கு போகவில்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா, வி டோன்ட் கோ டு ஸ்கூல், வி டு நாட் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வீனால் இங்கே டு நாட், டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் டோன்ட்டுங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் டு நாட் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, டோன்ட் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் டோன்ட்டுன்னு யூஸ் பண்ணுறேன். வி டோன்ட் கோ டு ஸ்கூல், நாங்கள் ஸ்கூலுக்கு போகவில்லைன்னா டோன்ட்டுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் அவங்க கிரிக்கெட் விளாட்றாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தோம். இப்போ இங்கே அவங்க கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட். அவங்கன்னா தே, டோன்ட்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ளே கிரிக்கெட்னா கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படிங்கிறது தான் தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட். வேர்புக்கு முன்னாடி டோன்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஹீ, ஷி, இட் அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் டஸ்இன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் கண்டிஷனில். ஓகேவா? இப்போ டஸ்இன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம அங்கே ஐ, வி, யூ, தேனா வெறும் வேர்பு போட்டோம். மற்றபடி ஹீ, ஷி, இட்டுக்கு வேர்பு கூட எஸ், இஎஸ், ஐஎஸ்ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணோம் பாசிட்டிவ் சென்டென்ஸில். ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸில் டஸ் நாட் யூஸ் பண்ணுறதுனால வெறும் வேர்பு தான் போடணும். இப்போ நம்ம ஸ்டடினா ஸ்டடீஸ்னு பார்த்தோம்ல, ஆனால் இங்கே ஹீ, ஷி, இட் எதுவாகவே இருந்தாலும் வெறும் வேர்பு தான் போடணும். ஏன்னா டஸ், டிஓஇஎஸ், டஸ் நாட் அப்படி, அதாவது டஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே வெறும் வேர்பு தான் போடணும். மற்றபடி நீங்கள் அந்த வேர்புக்கு முன்னாடி டஸ் நாட் மட்டும் போட்டால் போதும். ஆனால் வேர்பு அப்படி போட்டால் போதும். ஓகேவா? பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ஐஎஸ், இஎஸ் சேர்த்துருப்போம், இங்கே சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான் வித்தியாசம். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் என்ன பார்த்தோம்? அவன் ஹிந்தி படிக்கிறான்னு பார்த்தோம். ஹீ ஸ்பீக்ஸ் ஹிந்தின்னு பார்த்தோம். எஸ் போட்டிருந்தோம் வேர்பு கூட. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, அவன் ஹிந்தி படிக்கவில்லை அப்படின்னா ஹீ டஸ் நாட் ஸ்பீக் ஹிந்தி. ஹீ டஸ் நாட் ஸ்பீக் ஹிந்தினா அவன் ஹிந்தி படிக்கவில்லை. அவன்னா ஹீ, படிக்கவில்லை அப்படின்னா டஸ் நாட் ஸ்பீக் ஹிந்தி. ஓகேவா? ஹிந்தி படிக்கவில்லை, டஸ் நாட் ஸ்பீக். ஏன்னா அவன்னா டஸ் நாட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கிறாள் அப்படின்னு பாசிட்டிவில் பார்த்தோம். நெகட்டிவில் அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கவில்லை அப்படின்னா ஷீ டஸ் நாட் ஸ்டடி அபவுட் அப்துல் கலாம். ஷீ டஸ் நாட் ஸ்டடி அபவுட் அப்துல் கலாம்னா அவள் அப்துல் கலாமை பற்றி படிக்கவில்லை. ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? வேர்புக்கு முன்னாடி டஸ் நாட் போடணும். ஹீ, ஷி, இட்னா டஸ் நாட் போடணும். ஆனால் வேர்பை அப்படி போடணும். இஎஸ், ஐஎஸ் கண்டிஷன் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். அப்புறம் அங்கே என்ன பார்த்தோம்? என் அப்பா தினமும் ஜிம்மிற்கு போகிறார் அப்படின்னு பார்த்தோமா. இங்கே என்ன சொல்லணும்? என் அப்பா தினமும் ஜிம்மிற்கு போகவில்லை அப்படின்னு எப்படி சொல்லணும்னா, மை ஃபாதர் டசன்ட் கோ டு ஜிம் எவ்ரிடே. என் அப்பா தினமும் ஜிம்மிற்கு போகவில்லை. அங்கே மை ஃபாதர் கோஸ் டு ஜிம் எவ்ரிடேன்னு பார்த்தோம். இங்கே மை ஃபாதர் டசன்ட் கோ டு ஜிம் எவ்ரிடே. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா வேர்பு வந்தால் ஃப்ரண்டில் டு நாட், டஸ் நாட்க்கு ஃப்ரண்டில், அந்த வேர்புக்கு ஃப்ரண்டில் போடணும். ஆனால் டஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வேர்பு இஎஸ், ஐஎஸ் ப்ளூரலில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வெறும் வேர்பாக போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஒரு கண்டிஷன்னா எஸ், இஎஸ், ஐஎஸ் மட்டும் போடணும் அப்படின்னு பார்த்தோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறதா இருந்தால் அந்த வேர்புக்கு முன்னாடி டு நாட், டஸ் நாட் போடணும். அது ஐ, வி, யூ, தேனா எப்படி போடணும், ஹீ, ஷி, இட்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக பேசிடலாம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே எப்படி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கேள்வி கேட்கலாம் இன்னொருத்தவங்கள்ட்ட, போறியா, வாரியா அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.